அன்பு இறை மக்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாதத்தின் 2வது வார ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் மகிழ்ச்சியாய் உங்களுக்கு நான் ஏறெடுக்கிறேன். குறிப்பாக இன்றைய நாளிலே நாம் நம்முடைய செய்தி கடந்து போவதற்கு முன்னதாக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கொடுக்க போகிற ஜீவ மன்னாவுக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே, அதை உட்கொள்கிற நாங்கள் உமக்கு அருள் தொண்டு ஆற்ற, நற்செய்தி பணி ஆற்ற, ஆண்டவரே அருள் பணி ஆற்ற கிருபைதான். அவர்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் சக்திக்கும் ஏற்ப எங்களை நீ பயன்படுத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். இந்த தியானம் முழுவதையும் உமது அன்பின் கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த தியானத்தில் பங்கு பெறுகின்ற தனி நபர்களுக்காக, குடும்ப நபர்களுக்காக, குடும்பமாய் ஆண்டவருடைய ஊழிய பெருமக்களுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுடைய கிருபை அனைவர் மேலும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அனாதியாய் தங்கியிருக்கத்தக்கதான கிருபை நீர்த்தாம். துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் என் தேவ கிருபை எங்களோடு கூட இருப்பதாக மீட்பர் இயேசு என்பது ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். தேவ நாமத்துக்கு துதி உண்டாக. ஒரு பாடலை நாம் பாடுவோம். அன்பு நண்பர்களே, இன்றைய நாளினுடைய தலைப்பு அருள் பணி, மிஷன். எங்கிருந்தும் எவ்விடத்திலும். இந்த அருள் பணியானது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் அடங்கிய தொண்டு அல்லது சேவை அல்ல. பறந்து விரிந்து பல்வேறு இடங்களுக்கு உலகத்தின் கடைசி பரியந்தம் செல்லுகின்றது தான் இந்த அருள் பணி. அதுதான் ஆங்கிலத்தில் மிஷன் என்று சொல்கிறார்கள். இப்போ நிறைய மிஷன் வந்துச்சு. இந்த மிஷன் ஃப்ரம் எவ்ரிவேர் டு எவ்ரிவேர், எந்த இடத்திலிருந்து எவ்விடத்திற்கும் செல்கிறது. ஒருவேளை திருநெல்வேலியிலிருந்து டெல்லிக்கு, டெல்லியிலிருந்து ஆப்பிரிக்காவுக்கு, ஆப்பிரிக்காவிலிருந்து அமெரிக்காவுக்கு. ஆகவே ஆண்டவருடைய அருள் பணி என்பது, ஆண்டவருடைய திருப்பணி என்பது, ஆண்டவருடைய நற்செய்தி பணி என்பது பல்வேறு இடங்களிலே ஒரே இடத்திலே வியாபித்து ஸ்தாபித்து இருக்கிறது அல்ல, பல்வேறு இடங்களிலே பரிணமித்து இருக்கிறது தான் அருள் பணி. ஆகவே இந்த அருள் பணி என்பது முழு நேரமும் மனிதனை மனிதனாக மாற்ற எத்தனிப்பது. இதுதான் இதனுடைய நோக்கம். இது அருள் பணியுடைய நோக்கமே. ஒரு மனிதன் வழி தவறி போய்விட்டான். ஆதியிலே ஏதேன் தோட்டத்திலே மனிதன் வழி தவறினான். தொடர்ச்சியாக பல்வேறு நிலைமைகளில் மாறி மாறி கொலைகள், கொள்ளைகள், பலவிதமான தீய பழக்கங்கள் வந்து கொண்டே இருந்தது. இவைகள் எல்லாவற்றையும் மடங்கடிக்கும்படியாக தான் என் இயேசுநாதர் இந்த உலகத்திலே வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆக ஒரு மனிதனை முழு மனிதனாக மாற்ற முயற்சி செய்வது, அதை மாற்றுவதுதான் இந்த அருள் பணி. மாற்றும் விதத்திலே
பல்வேறு விதமான பிழைகளை நாம் உணர்த்த வேண்டும். அவர்களுடைய பிழைகளை, அவருடைய தவறுகளை, அவருடைய மீறுதல்களை உணர்த்தி இந்த மனு குலத்தை ஒன்றாக சேர்க்க வேண்டும். இதுதான் அருள் பணியாளர்களுடைய சிறந்த தொண்டு. மத்திய சுவிசேஷத்தில் 28ஆம் அதிகாரம் 19, 20ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும், ஆண்டவருடைய ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும், குறிப்பிட்ட இனத்திற்கு மட்டும், குறிப்பிட்ட ஜாதிக்கு மட்டும், குறிப்பிட்ட வகுப்பினருக்கு மட்டும் அல்ல, நீங்கள் புறப்பட்டு போய் உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும், ஒரு ஜாதி 2 ஜாதி இல்லைங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதி மக்களையும் சீஷராக்கி, ஆண்டவருக்கு ஏற்ற சீஷர்னா ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைகள், ஆண்டவருக்கு பணி செய்கின்றவர்கள், உண்மையானவர்கள், உத்தமமானவர்கள், நீதியானவர்கள், நேர்மையானவர்கள், சத்தியத்தையே செய்கின்றவர்கள், அதுதான் சீஷர்கள். அந்த சீடர்களாக்கி பிதா குமாரன் அதோடு நின்று விடாதபடி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட அத்தனை நியமங்களையும் கட்டளைகளையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அருள் பணியாளர்களுடைய சிறந்த தொண்டு என்றால், முதலாவது சகல ஜாதி மக்களையும் அவருக்கு சீடராக மாற்ற முயற்சி மேற்கொள்ள வேண்டும். அவர்களை முத்தரிக்கணும். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்கள் தெரிந்து கொள்ளணும். அடுத்தது என் ஆண்டவர் கற்பித்த நற்காரியங்களை அவர்களுக்கு உபதேசமாய் சொல்லணும். நம்முடைய அருள் பணியினுடைய முன் மாதிரி இயேசுவே. இயேசுதான் சகல அருள் பணிகளுக்கும் இஸ் the model of every evangelism. என் ஆண்டவர் அருள் பணியினுடைய இந்த மிஷன் என்று சொல்றோமே, இந்த மிஷனுடைய தலைவர் அவர்தான். ஏனென்று சொன்னால், உலகத்தில் அவர் உயிரோடு இருந்த பொழுது அநேக இடங்களிலே, சுடுகாட்டிலே, மலைகளிலே, காடுகளிலே, வனாந்திரங்களிலே, வீடு வயல், எந்த இடம் என்று கடல் என்று எங்க இடம் பார்க்காம எல்லா இடங்களிலேயும் சுற்றி புரட்சி செய்தார். மனம் மாறுங்கள். அவர் சொன்ன முக்கிய காரணம் மனம் மாறுங்கள். கிறிஸ்தவருடைய சேவைக்குடைய அடையாளமே அவர்கள் பணியின் மூலமாகவும் அவருடைய தொண்டின் மூலமாகவும் தான் தெரிய வரும். ஆகவே நீங்கள் மனமாற்றம் அடைந்து உங்கள் பணிகளை சிறப்பாக செய்யுங்கள் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, மக்கள் வழி விலகும் பொழுது, சமயத்திலே, சமுதாயத்திலே அடிமைதனம் உச்சகட்டத்திற்கு வரும்பொழுது, அடிமைதனம், ஆக்கிரமிப்புகள், ஏழை பணக்காரன் என்ற ஏற்றத்தாழ்வுகள் வரும்பொழுது, தொடர்ந்து நல்வழி படைத்திட தமது சீடர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆண்டவர் சீடர்களை தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன? மக்கள் வழி விலகும் பொழுது அவரை நல்வழிப்படுத்த வேண்டும் ஒன்று. இரண்டாவது, சமயத்திலேயும் சமுதாயத்திலேயும் உலகிய காரியங்களிலேயும் அடிமைதனம் மேலோங்கி ஒரு குறிப்பிட்ட இன மக்கள் அழுத்தப்படும் பொழுது, தாழ்நிலைக்கு செல்லும் பொழுது, இந்த அடிமைதனம் உச்சகட்டம் அடையும் பொழுது அங்கே பிரவேசித்து சீடர்கள் செயலாற்ற வேண்டும். தொடர்ந்து நல்வழி மக்கள் அடைந்திட பாடுபட வேண்டும். இதுதாங்க மக்களுடைய உண்மையான நோக்கத்திலே செயலாற்றப்பட வேண்டிய அருள்பணி. ஆனால் இந்த அருள்பணிக்கு யார் பொறுப்பு? இயேசு கிறிஸ்து பொறுப்பாக இருந்தால் அவர் மரித்து விட்டார், சென்று விட்டார். ஐயா, அப்படியானால் இந்த இறைப்பணிக்கு, இந்த அருள்பணிக்கு, இந்த நற்செய்தி பணிக்கு யார் பொறுப்பு என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை யார் யார் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேரும், 12 பேர்கள் சீடர்களாக இருந்தார்கள். அவர்கள் மட்டுமல்ல, 12 பேருக்கு பிறகு 72 பேர். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 12 வாசகங்களை பார்க்க ரொம்ப சூப்பரான அருமையான வார்த்தைகள். ஒவ்வொரு வார்த்தைகளும் நின்று நிதானித்து நற்செய்தி குறித்து சிந்திக்கிறதான சிந்தனைக்கு ஏதுவான வசனங்கள். படிக்க பார்க்கலாம் ஒரு வசனத்தை. இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து, கர்த்தர் வேறே 70 பேரை, 12 பேர் மாத்திரமல்ல சீடர்கள், 70 பேர். அதற்கு பிறகு ஏராளமான பேர் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். யார் யார் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ, யார் யார் அவரை அங்கீகரித்து இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் அனைவரும் அவருடைய பிள்ளைகள், அவருடைய சீடர்கள்.
ஆகவே இன்று இறை சமுதாயம் உயிரோடு உள்ளது இருக்கிறது என்று சொன்னால் இதனுடைய அடிப்படை த பேஸ் ஃபண்டமெண்டல் யாருன்னா இந்த நற்செய்தி பணியாளர்கள், மிஷன், அந்த மிஷன் நடத்துகின்றவர்கள் தான் அருள் பணியாளர்கள். எனவே கிறிஸ்துவால் மீட்கப்பட்ட அனைவரும் அருள்பணி செய்ய அழைப்பு பெற்றுள்ளோம். இந்த அருள்பணி எவ்விதமாய் செய்வது என்று சொன்னால் உணர்ந்து செய்ய வேண்டும். நான் இயேசுவின் தொண்டன், இயேசுவுக்கு நமது தேசத்தை சொந்தமாக்க பாசமாய் முயல்வோமே தாசரே. ஒரு பக்தன் பாடுறான் பாருங்க. இயேசுவுக்கு நம்முடைய தேசம், யார் யார் எந்தெந்த தேசத்தில் குடியிருக்கிறோமோ அந்த தேசத்தை சொந்தமாக்க முயற்சி செய்வோம். ஆகவே ஆலயம் வருவது மாத்திரம் அருள்பணி அல்ல, நற்செய்தி பணி அல்ல. ஆர்வமாய் ஆலயத்திற்கு வருவது, ஆலய காரியங்களில் ஈடுபடுவது, பிபிஎஸ் நடத்துவது, சண்டே கிளாஸ் நடத்துவது, பெண்கள் ஐக்கிய சங்கம் நடத்துவது, முதியோர், இப்படியாக பல்வேறு நிலைமைகளில் இது வேண்டியதுதான். இவைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த அருள்பணி என்பது வெளியே செல்வது. லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. புறப்பட்டு போங்கள், புறப்பட்டு போங்க. என் ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஆலயத்திலே வந்து தங்குங்கள் என்று அல்ல, புறப்பட்டு போங்கள். புறப்பட்டு போக கடவோம், இயேசுவின் நிந்தையை சுமப்போம். என்ன அழகா பண்ணாம, இயேசுவினுடைய சிலுவை, அவர் படுகின்ற நிந்தையை சுமப்பதற்காக புறப்பட்டு போகணும். புறப்படுங்கள். ஆட்டுக்குட்டிகளை, ரொம்ப அருமையான ஒரு உதாரணம். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல. ஐயா நல்ல கவனிங்க. திருப்பணியாளர்கள் ஏதோ சொகுசான வேலை அல்ல. திருப்பணி என்பது ஒரு சொகுசான வேலை அல்லது கால் மேல கால் போட்டுக்கிற ஜாப் அல்லது சாப்பிட்டு உட்காந்துக்கிற ஜாப் அல்ல. இந்த திருப்பணி என்பது ஆடு குட்டிகள் ஓநாய் குட்டிகளுக்குள்ளே நுழைவதை போல. அந்த ஓநாய் குட்டிலாம் கம்முன்னு பார்த்து இந்த ஆட்டுக்குட்டி வரட்டும் இருக்குமா? இல்லையே. உடனே எழும்பி புறப்பட்டு இந்த ஆடுகளை பீறி உண்பதும் உண்டு, பீறி சாகடிப்பதும் உண்டு. படிங்க. ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல, ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். நான் உங்களை, என்ன ஆண்டவரே சொல்லிட்டார் பாருங்க, கர்த்தரே சொல்றாரு. ஐயா, இந்த அருள்பணியாளர்கள் திருத்தொண்டர்கள் யாருன்னா, இவர் பாவம் ஆட்டுக்குட்டி ஒன்றும் அறியாதவர்கள். இயேசுவை மாத்திரமே இரட்சகராய் கொண்டு சிலுவையில சுமந்தவரை, அவரை மாத்திரமே முதுகிலே சுமந்து கொண்டு செல்லுகிறார்கள். ஆனால் அவர்களை எங்க அனுப்புறேன்னு சொன்னா, இந்த தீதான உலகத்திலே, மாறுபாடான உலகத்திலே, கலகம் சூழ்ந்த உலகத்திலே, புரட்சிகரமான உலகத்திலே, தீமை நிறைந்த உலகத்திலே, பொல்லாங்கு நிறைந்த உலகத்திலே இந்த ஆட்டுக்குட்டியை போல இருக்கின்ற கபடற்ற ஆண்டவருடைய சீடர்களை அனுப்புகிறேன். இவர்கள் செல்லுகிறார்கள் ஐயா, இவர்களை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இன்று சென்னை பேராயும் கூட ஏறக்குறைய 160 மிஷனரிமார்களை வைத்துக் கொண்டு பல்வேறு இடங்களிலே, அதாவது சுவிசேஷம் செல்ல முடியாத இடங்களிலே அவர்களை அனுப்பி, குடும்பமாய் அனுப்பி நல்ல ஊழியங்களை செய்து வருகிறார்கள். மேன்மையான ஊழியங்களை கர்த்தருக்காய் செய்து வருகிறார்கள். இதுதான் என் மிஷன். இதுதான் ஆண்டவருக்கு ஏற்ற இந்த ஜூலை மாதத்திலே இந்த மிஷன் ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க. இது எதற்காய் கொண்டாடுறாங்க? ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் அல்ல. ஏழை எளிய மக்கள் உய்வடைய வேண்டும், உயர வேண்டும், வாழ்க்கையிலே உயர்நிலை அடைய வேண்டும் என்பதற்காக தான் இந்த மிஷனரிமார்களை தெரிந்து கொண்டு, இந்த மிஷனரிமார்கள் மூலமாய் அநேக குடும்பங்கள் ரட்சிப்படைய, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள, எல்லா மக்களும் கர்த்தருக்கு ஏற்ற பிள்ளைகளாய் மாறுவதற்காக தான் இந்த ஜூலை மாதத்திலே மிஷன் ஃபெஸ்டிவல் வைக்கிறார்கள். நற்செய்தி பெருவிழா. இந்த நற்செய்தியாளர்கள் யார் என்று சொன்னால் நீங்களும் நானும் தான் நற்செய்தி. லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிங்க. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே, இவர்கள் போய் ஆண்டவரை அறிவிக்கிறாங்க. சுவிசேஷர்கள் போய் ஆண்டவரை அறிவிக்கிறாங்க. அறிவிச்சோடனே பேய்கள் எல்லாம் பயந்து ஓடுதான், வாதைகள் எல்லாம் ஓடுது, நோய்கள் எல்லாம் தீர்ந்து போகுது. உடனே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. உடனே வந்து ஆண்டவர் சொல்றாங்க, ஆண்டவரே உமது நாமத்தை நாங்க சொன்ன உடனே என்ன ஆகுது? பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. ஆமா, எங்களுக்கு இது பெருமையாகி போச்சு உங்களுக்கு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க,
அவர்களை அவர்கள் நோக்கி சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். விழுகிறது. எனக்கு அருமையான தேவச்சனமே, நாம் செய்கிற நற்செய்தி பணியின் மூலமாய் மக்களை இதுவரையில எய்த்து பிழைத்து வருகின்ற அந்த பிசாசின் கூட்டங்கள் அகல வேண்டும், மின்னலை போல கீழே விழ வேண்டும். முடியுமா? நம்முடைய ஊழியங்கள், நம்முடைய பணித்தலங்கள் சிறப்புடையதாய் மாற்றப்பட வேண்டுமானால் இயேசுவை தலைவராக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம். நீங்களும் நானும் தான் ஊழியம் செய்யணும்னு பார்த்தோம். அடுத்தது நம்முடைய ஊழியத்திலேயே நம்மை ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஓநாயிலுக்குள்ளே அனுப்புறேன்னு சொல்றாரு. இந்த ஓநாயிலுக்குள்ளே செல்கின்ற நாம் ஜாக்கிரதையாய் செல்லணும். 9 படிங்க. தேவராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, ஆகவே அன்பின் வழியிலே நடங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே தான் நம்முடைய சென்னை பேராயத்திலே பல்வேறு நிலைமைகளிலே பல்வேறு ஸ்தாபனங்களை எழுப்பி மிஷன், ஆண்டவருடைய மிஷன் செய்கிறார்கள். அப்படியானால் இந்த நற்செய்தி பணியை எப்படி செய்வது என்பதை 3 குறிப்புகள் மூலமாய் நாம் பார்க்க போகிறோம். முதலாவது குறிப்பு, தைரியம் அருளும் அருள் பணி, துணிச்சல் கொடுக்கும் அருள் பணி. 1 ராஜாக்கள் புத்தகத்தில் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. கிலேயாத்தின் குடிகளிலே, வாசி கேட்ட பகுதிதான். கிலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியானாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, ஆகாப் என்பது அரசர், எலியா தீர்க்கதரிசி. அந்த எலியா தீர்க்கதரிசி ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று. பாருங்க, என்ன அருமையான ஊழியம் பாருங்க. இவர்கள் செய்கிற தீமையான காரியத்தை எதிர்த்து நிற்கிறாயா எலியா நிற்கிறான். என்ன சொல்றான்? என் வார்த்தையிலே அன்றி வேற கிடையாது, இந்த பூமியிலே பனி பெய்யணும், மழை பெய்யணும், தண்ணி வரணும்னு சொன்னா என் வார்த்தையை மாத்திரமே. அந்த தைரியம், துணிச்சல் என்று சொன்னால் ஆண்டவருடைய ஆவி அவன் மேல் இருந்தது, தூய ஆவியானவர் அவன் மேல் இருந்தார். என்று நம் மீதும் நம்முடைய ஊழியத்தின் மீதும் கர்த்தருடைய கிருபை இருக்குமானால் தைரியம் அருளுகின்ற அருள் பணியை நாம் திறமையாய் செய்வோம். 2ஆம் வசனம் படிங்க. அதிலேயே பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, அவர் நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய். ஆமாங்க, எலியாவுடைய வாழ்க்கையிலே செயல்பட்ட பல்வேறு நிகழ்வுகளை நாம் மிக தெளிவாக அறிவோம். எலியா என்பவன் துணிச்சலான கர்த்தருடைய தொண்டனாய், கர்த்தருடைய அருள் உறைஞனாய், அருள் பணியை செய்கின்றவனாய் இருந்தார் அந்த எலியா. ஆகவே அந்த எலியா என்ன செய்யறாருன்னு சொன்னா, தேசத்திலே பஞ்சம் வந்து விட்டு சொல்றான். இந்த தேசத்திலே பஞ்சம் வரும், பட்டினி வரும், மழையே பெய்யாது. அவன் சொல்லுக்கு ஏற்றாற் போல மழையே பெய்யலையா, மழையே பெய்யல. ஒரு குறிப்பிட்ட நாட்களிலே மீண்டும் எலியா ஆகாப்பை சந்திக்கிறான். 1 ராஜாக்கள் புத்தகத்தில் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படிங்க. அதற்கு அவன் இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல. இது சொல்றான். ஆகாப் பார்த்தவன், எலியாவை பார்த்தவொடனே இவன் தான் இஸ்ரவேலை கலங்க பண்றவன். அப்ப அவன் சொல்றான், நான் அல்ல, கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றியதினாலே நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே. துணிச்சல், என்ன துணிச்சல் பாருங்க, பயங்கரமான துணிச்சல். கர்த்தருடைய கட்டளையை மறந்தாய், கர்த்தனை நீ மறந்தாய், அவர் கற்பனையை துறந்தாய், புத்தியின்மை தெளிந்தாய், கொல்லா வழிதனை அறிந்தாய். ஆகவே இந்த உலகத்திலே கேடுபாடுகள் நிறைந்த, சூதுகள் நிறைந்த, வாதுகள் நிறைந்த வழிகள் என்னென்னவோ அவைகளை எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். தெரிந்து கொண்டதினாலே அதில் ஏற்படுகிற அநியாயங்கள், அக்கிரமங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். இவைகளுக்கு உடன்பட்டவர்கள் நாங்கள் அல்ல. அதான் சொல்றேன், நான் அல்லையா, நீங்க தான் என்ன பண்ணீங்களா? பாகால்களை படிங்க. பாகால்களை பின்பற்றியதினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள். தைரியமா சொல்றாங்க. அதான் துணிச்சல். இந்த துணிச்சல் எங்க வந்தா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு துணிச்சல் வரும். பரிசுத்த ஆவியினுடைய ஏவுதலினாலே துணிச்சல் வரும், வல்லமை கிடைக்கும். அந்த வல்லமை என்ன? நீயே அந்த குற்றவாளி சொன்னானே. நாத்தான்வேல் தீர்க்கதரிசி தாவீது ராஜாவிடத்தில் போய் சொல்றான், பேசுறான். ஒரு அருமையான உபமானத்தை சொல்லும்போது, யார் அவன் தண்டிக்க அப்படின்னு சொல்லும்போது, அப்ப தைரியமா சொல்றான், அவன் அரசன் என்று பாராமல் நீயே அந்த குற்றவாளி. இதுதாங்க
கர்த்தரை ஏற்றுக்கொண்ட தீர்க்கர்களுக்கு, அருள்பணியாளர்களுக்கு, அருளுரைஞர்களுக்கு, நற்செய்தி பணியாளர்களுக்கு கிடைக்கின்ற மிக பெரிய வரசாதம் துணிச்சல், தைரியம். இந்த தைரியம் கிடைத்தது பாருங்க. எலியா தான் சொல்றான், உங்களால தான், நீங்க தான் இஸ்ரவேல் நாட்டை கலங்க பண்றீங்க. அப்படியானால் 37 படிங்க. கர்த்தாவே, கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும், நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும், தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு, இந்த மக்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும். சொல்றான். அப்பவும் கர்த்தர் கேட்கிறார், சாமி, இந்த மக்களுக்கு தெரியல, நீங்க தாங்க என்ன அனுப்புனீங்கன்னு. நான் உம்முடைய பிள்ளை என்பதை இவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உமக்கேற்ற ஊழியக்காரன் என்று அறிந்து கொள்ள வேண்டும். உமக்கு அருள் பணி ஆற்றுகிறவன் என்று அறிய வேண்டாம். நான் ஆற்றுகின்ற அருள் பணி இந்த இஸ்ரேல் நாட்டினுடைய எல்லா இடத்திற்கும் செல்கின்றது. யூத பரம்பரையில எல்லாரும் பார்க்கின்றார்கள். ஆகவே எனக்கு அருமையான ஆண்டவரே, இந்த காரியம் உம்மால் வந்தது என்பதை இவர்கள் தெரிந்து கொள்ள எனக்கு அடையாளத்தை காட்டும் என்று சொல்லும் பொழுது என் தேவன் சொன்னார், உள்ளங்கை அளவு மேகத்தை காட்டினார். இந்த மேகத்தின் மூலமாய் பூமியிலே மழையை வருஷிக்க பண்ணுவேன். இது ஆகப்பண்ண சொல்லுறார். ஆகப்பண்ண சொன்னா, ஐயா மழை வரப்போது, உன் ரத்தத்தை பூட்டிக் கொண்டு சீக்கிரம் ஓடிப்போ என்று சொல்லி அவனுக்கு முன்னாலே சேர்ந்தான். இதற்கு என்று சொன்னால், இந்த அருள் உரைஞர்களுக்கு தைரியம் முதலாவது வேண்டும். என கருமையானவர்களே, பயப்படாதே சிறுமந்தை என்று சொல்கிறார்களே, இந்த பயம் என்பது நமக்கு வராதபடி நாம் என்றும் தைரியமான பிள்ளை. ஏன் என்று சொன்னால், வல்லமையானவர் என்னோடு இருக்கிறார். காக்கும் அவருடைய கரங்கள் வல்லமையால் என்னோடு கூட இருக்கிறது. ஆகவே அவர் என்னோடு கூட இருக்கிறபடியினாலே நான் என்னை அசைக்க முடியாது என்கிற தைரியம் வேண்டும். எலியா அவிதமான தைரியத்தை பெற்றான். ஆகவே தான் இந்த அருள் பணியாளர்கள் என்று சொல்லும் பொழுது, அருள் உரைஞர்கள் என்று சொல்லும் பொழுது, முதலாவது அவர்களுக்கு வேண்டியது தைரியம். இரண்டாவது, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகின்ற திருப்பணி. முதலாவது தைரியம் அருளுகின்ற திருப்பணி, இரண்டாவது ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். கலாத்தியர் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 2வது படிங்க. நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். கருமையானவர்களே, இந்த பணி, இந்த திருப்பணி என்பது ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகின்ற திருப்பணி. ஆத்துமா ஆதாயம் செய்குவோமே, இது ஆண்டவருக்கு பிரியம்னா பக்தன் அழகா பண்ண பாருங்க. ஐயா, ஆத்துமாவை மட்டும்தான் ஆதாயப்படுத்தினையா? எப்படி பக்தி உள்ளவன் என்று தெரியும். அவன் ஆத்துமா ஆதாயப்பட்டதா இருக்க வேண்டும், அவன் பரிசுத்தமாக்கப்பட்டவனாக இருக்கணும், அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவனாக இருக்கணும். அது மாத்திரம் இல்லாதபடி நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே செய்விப்பென்ற உறுதி ஆனால் நெஞ்சுடையவனாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஆத்துமாக்களை தான் ஆதாயப்படுத்தவும். கர்த்தருக்கு ஏற்ற வழியிலே ஆத்துமா ஆதாயம் செய்குவோமே, இது ஆண்டவருக்கு பிரியம். ஆகவே இந்த உலகத்திலே கர்த்தருக்கு பிரியமான செயல் ஒன்று உண்டு என்று சொன்னால் அது ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகின்ற செயல் மட்டுமே. ஐயா, இன்னைக்கு மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள், விடுதிகள் இப்படி ஏராளமாக இருக்கிறது. ஆனால் எல்லா இடத்திலையுமே ஆத்துமா ஆதாயம் அல்ல, பிரிவினைகள், ஒருவரை ஒருவர் சாடுகின்ற செயல்பாடுகள், ஒருவரை ஒருவர் மேலானவராக நினைத்து கொண்டிருக்கின்ற செயல்பாடு. ஆகவே இந்த கடவுளுடைய பரிசுத்த வாழ்க்கையே கெட்டு போய்விட்டது. ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தத்தினால் இணைக்கப்பட வேண்டும், தூய்மையால் இணைக்கப்பட வேண்டாம். இங்கே சொல்றாங்க, ஒரு குரூப் சொல்றாங்க, இந்த கலாத்தியர் புஸ்தகத்தில் ஒரு குரூப் சொல்றாங்க, ஐயா அவங்க விருத்த சேதனம் இல்லாதவர்கள், ஆகவே அவர்களுக்கும் எங்களுக்கும் உறவில்லை அப்படி என்று சொல்லும்பொழுது இந்த பிரச்சனை, இந்த கலகத்தை ஒன்றை பெருசாக மாற்றி விடாதபடி அங்கே ஆதாயம் செய்யப்படுகிறது. ஐயா, சுயாதீனம் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, ஏழை என்றும் இல்லை, பணக்காரன் என்றும் இல்லை, எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகளே. இதுதான் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கின்றது. 10ஆம் வசனம் படிங்க. தரித்திரரை நினைத்துக் கொள்ளும்படிக்கு மாத்திரம், ஒரே ஒன்று தான் செய்யணும், தரித்திரர்களை நினைத்துக் கொள்ளும்படிக்கு மாத்திரமே சொன்னார்கள். அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாயிருந்தேன். ஆகவே இவருடைய எல்லாருடைய சிந்தைகளும் ஒன்றாக இருந்தது. என்னன்னா,
தரித்திரர்களை, நீசர்களை, பாவிகளை, அற்பர்களை, ஒன்றுமில்லாதவர்களை ஆதாயப்படுத்த இதுதான் ஆத்தும ஆதாயம் செய்கிறது. ஆகவே பிரிவினைகள் இன்று திருச்சபையில மலிந்து காணப்படுகிறது, நிறைவாய் காணப்படும். எல்லாத்திலும் பிரிவினை தலை தூக்கிறதுனால தான் ஆத்தும ஆதாயம் இல்லாதபடி ஏதோ வரும் பாட்டு பாடுறோம். ஐயா, கோயிலுக்கு போறது மட்டுமே அருள்பணி அல்ல. கோயிலுக்கு வெளியே, ஆலயத்திற்கு வெளியே, மந்தைக்கு புறம்பே இந்த மந்தையில் சேராத எண்ணற்ற ஆடுகளை அவருடைய ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும். அதற்கு யார் பொறுப்பு என்று சொன்னால் நீங்களும் நானும் தான் போன்று. இன்று பரிசுத்த வாழ்க்கை கெட்டு போய்விட்டது. கடவுளுடைய பயம் குறைந்து விட்டது. உண்மை இல்லை, நீதி இல்லை, சத்தியம் இல்லை, நியாயம் இல்லை. அப்படியானால் இவைகளுக்கெல்லாம் ஆதாயம் தேடுகின்ற நிலை என்ன? பணம். இன்று மக்கள் கூட்டம் பெருகி பணத்தின் மீது ஆசையாக கூட்டங்கள் நெருங்கி விட்டது. இவைகளை தவிர்த்து ஆத்துமத்தை ஆதாயப்படுத்துகின்ற அருள்பணியை நாம் செய்ய வேண்டும். முதலாவது துணிச்சல் அருளுகின்ற, தைரியம் அருளுகின்ற அருள்பணி. இரண்டாவது ஆத்தும ஆதாயம் செய்கின்ற அருள்பணி. மூன்றாவது பரலோக ராஜ்யத்திலே சேர்க்கின்ற திருப்பணி. மத்திய சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் படிங்க. பின்பு இயேசு அவர்களை நோக்கி இவைகள் எல்லாம் அறிந்து கொண்டீர்களா கேட்டார். அதற்கு அவர்கள் ஆம் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார். ஆகவே உலகத்தின் முடிவிலே நடக்கின்ற ஒரு மகா பெரிய காரியம் என்ன என்று சொன்னால், மத்திய சுவிசேஷம் 47ஆம் அதிகாரத்திலிருந்து 52ஆம் வசனம் வரைக்கும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ கடவுள் ஒரு ஓமானத்தை சொல்றாங்க. என்ன பண்றாருன்னா, வலையை வீசுறான், கடல்ல வலையை வீசுறான், மீன் பிடித்து வரான். கெட்டது, நல்லது, பெருசு, சின்னது, என்னென்ன மீன்களோ அந்த வலையிலே அனைத்து மீன்களும் வருகிறது. நல்ல மீன்களும் வருகிறது, கெட்ட மீன்களும் வருகிறது. ஆகவே நல்ல மீன்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு கெட்டவைகளை திரும்ப கடலிலே எரிந்து விடுகிறார்கள். ஆகவே இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய திருப்பணி இதுதாங்க. என்ன அவருடைய திருப்பணின்னா, நல்லவர்கள் சேர்க்கப்படுவார்கள், தீயவர்கள் புறக்கணிக்கப்படுவார்கள். கோதுமை மணி களஞ்சியத்திலே சேர்க்கப்படும், பதர் அவியாதகிரியிலே தள்ளப்படும். எனக்கு அருமையானவர்களே, இப்படிப்பட்டதான நிலைமை இந்த உலகத்திலே பிறருக்கு ஏற்படக்கூடாது என்பதற்காக தான், எல்லாரும் ரட்சிப்படைய வேண்டும் என்பதற்குத்தான் இந்த அருள் பணியாளர்களை கர்த்தர் உலகத்திலே தெரிந்து கொண்டு அனுப்புகிறார். எல்லா திருச்சபைகளும் எல்லா சபைகளும் இந்த காரியத்தில் முனைப்பாய் இருக்கிறார்கள். ஆகவே நல்லவர்களை கெட்டவர்களை தனித்தனியாக பிரித்து தேவ ராஜ்யத்திற்கும் காரிருக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த மக்களோடு கூட இணைத்து விடாதபடி எல்லாம் கடவுளுடைய திட்டம் என்ன? இவர்கள் எல்லோரும் அதுதான் சொல்றார். மத்திய 13:51 படிக்கும் மறுபடியும் அவருடைய திட்டம் என்ன என்று சொன்னால், இவைகள் எல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறீங்களா? இதுதான், எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய திட்டம். அறிந்தவர்களாகிய நாம் நம்மை முழுவதுமாய் கர்த்தருக்கு நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அப்போஸ்தலர்கள் புத்தகத்திலே 20ஆம் அதிகாரம் 37-38ஆம் வசனங்களை நாம் வாசிப்போம். அவர்கள் எல்லோரும் மிகவும் அழுது என் முகத்தை நீங்கள் இனி பார்க்க மாட்டீர்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் இன்னொரு இடத்துக்கு போறாங்க. அப்ப அந்த இடத்துல இருக்கலாம் ஒன்று கூடி ஊழியக்காரனை கட்டி பிடிச்சி அழுது, உங்களை நாங்க எப்ப பார்க்க போறோம்? இவ்வளவு சிறப்பான ஊழியத்தை நீங்க செய்தீங்களே, இந்த ஊழியக்காரனுடைய இந்த நிலைமை இன்று யாருக்கு கிடைக்கிறது? சிந்தித்துப்பா. இதுதாங்க திருப்பணியாளர்களுடைய மிகப்பெரிய பொறுப்பு அல்லது மிகப்பெரிய சிறப்பு. ஏனென்று சொன்னால், நாம் வெளியேறுகிறோம் என்று சொன்னால், நாம் செய்த நற்செயல்கள், நாம் செய்த நற்காரியங்கள் மக்கள் மனதிலே தூண்டப்பட வேண்டும், மக்கள் மனதிலே எழுச்சி பெற வேண்டும். ஐயோ, இவ்வளவு நல்லவர். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை தூக்கி நடக்கும் பொழுது எல்லாரும் வாரி வாரி மார்பை அடித்துக் கொண்டார். நல்ல மனிதர், ஏழைகளை இறங்கியவர், திக்கற்றவர்களை காப்பாற்றியவர், வியாதியை நீக்கியவர், பிசாசை துரத்தியவர், செல்கிறாரே மரணத்திற்கு என்று சொல்லி அழுதார்களே. இந்த நிலைமை எந்த அருள் பணியாளருக்கு ஏற்படுகிறதோ அப்பொழுதுதான் நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோலை திறக்கின்ற அருள் பணியாளராக மாற்றப்படுகிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நன்றாக சிந்திப்போம். அருள் பணி என்பது கர்த்தருக்கு உகந்த பணி. ஏதோ கொலையான பணி, தைரியமான பணி. ஆகாப்பை போல, எலியாவை போல தைரியமான சிந்தையுடைய பணி. இரண்டாவது ஆத்தும ஆதாயம் செய்கின்ற அருள் பணி. மூன்றாவது
பரலோக ராஜ்யத்தினுடைய திருப்பணி. இந்த 3 காரியங்களை நாம் செய்ய கர்த்தர் கிருபை செய்வாராக. தலையில தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றியுடைய ஸ்தோத்திரிக்கிறோம் சார். உங்கள் சித்தத்தின்படியே அருள் பணியை எங்கேயும் எவ்விடத்தும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்கிற உன்னதமான உண்மையை புரிந்து கொண்டோம், அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம் சாமி. இனி அவருடைய வாழ்க்கையிலே ஒரு ஆலயத்தில் மாத்திரமல்ல, ஒரு திருச்சபையில் மாத்திரமல்ல, ஒரு கிராமத்தில் மாத்திரமல்ல, என்னுடைய திருப்பணி அகில உலகம் எங்கும் செல்கின்ற, உலகத்தின் முடிவு பரிந்தும் செல்கின்ற பணியாக இருக்க கிருபைதான். எங்களை ஆட்சி செய்யும், எங்களை ஒருமுகப்படுத்தும். எல்லா மக்களும் உமக்கேற்ற காரியங்களை செயல்படுத்த கிருபை தாரும். எல்லாவற்றுக்கும் மேலாக உமது மந்தையிலே ஆடுகளை சேர்க்கின்ற உண்மையான அருள் பணியாளர்களாக எங்களை தத்தம் செய்ய கிருபை தாரும். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம் யாவரையும் ஜெபிக்கிறோம். பிதா, குமாரன், தூயாவின் ஆசீர்வாதம், வழிநடத்தில் தெய்வீக சமாதானம் நம் யாவரோடும் நிலைத்திருந்து நிர்வாண நிம்மதி ஆசீர்வாதத்தை என்றென்றும் கட்டிடுவதாக. ஆமீன் ஆமீன். உந்தன் திருப்பணியை உறுதியுடன் செய்ய உதவாத பாவி நானே. உந்தன் திருப்பணியை உறுதியுடன் செய்ய உதவாத பாவி நானே என்ற உணர்வோடு அவருடைய திருப்பணியை செய்வதற்கு நாம் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் நம்மை தகுதிப்படுத்தும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி மன்றாடுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.